ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் டெய்லி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நமக்கு ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம டெய்லி ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டுருக்கோங்க. ஸோ நம்ம செட்டப் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ நம்ம செட்டப்ஸுமே வந்துட்டு ஒரு மந்த் எண்டில் தான் நீங்கள் நம்ம செட்டப்ஸை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செஞ்சுட்ருக்கு. மந்த்லி பேசிஸ் தான், டெய்லி பேசிஸ் கிடையாது, மந்த்லி பேசிஸ் தான். ஸோ மந்த் எண்டில் ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்ம வந்து வெளியில் வருவோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ், தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ். ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் நிஃப்டி 50 பேஜில் தான் இருக்கேன். ஸோ ஆக்சுவலி ஃப்ரைடே மூவ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப 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 ரேர் கேசஸில் இந்த மாதிரி மூவும் இருக்கும் மார்க்கெட்டில். பிகாஸ் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி வந்துட்டு நம்ம செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன்லாம் மேக் பண்ணியிருந்தோம். பட் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நமக்கு சிங்கிள் ட்ரேட் கூட கிடைக்கலங்க. ஸோ அதுதான் நமக்கு ஸ்டேட்டஸ். ஸோ என்னடா சிங்கிள் ட்ரேட் கூட கிடைக்கலையே நம்ம ஒரி பண்ணவே தேவையில்ல. ஸோ நம்ம ஒரு மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ்லேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆயிருக்கோங்கிறது தான் வந்துட்டு அதுக்கான மீனிங். ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் மொமெண்டம் இருக்கிற ஸ்டேட்டில் நம்ம என்ட்ரா இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட் ஆயிருக்குமே தவிர நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாதுங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ நம்ம செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணவங்களா இருந்தால் அந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் ரிஸ்க்லேருந்து நம்மளை வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு நம்ம செட்டப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் இப்போ வரைக்கும் நம்ம செட்டப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ இங்கேயுமே பாருங்களேன், எந்த ஒரு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம், எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி ஜோனில் தான் இருக்கிறதா நீங்கள் மீனிங். ஓகே, நீங்கள் சப்போஸ் இதில் நீங்கள் என்ட்ரா இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு ப்ராப்பரான மொமெண்டமுமே இல்லை. என்ட்ரா இருந்தீங்கனாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஆக்சுவலி ஒரு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் ஒரு சேம் லைனில் அதோட மூவ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்பராக இல்லாமலே இருக்கும். இதுதான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். இந்த டைமில் நம்ம என்ட்ரு ஆகாமல் இருக்கிறது தான் வந்துட்டு நம்மளோட சேஃப் மூவ். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஃப்ரைடே நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு எந்த ட்ரேடுமே கிடைக்கல. எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்காம என்ட்ரு ஆகாதீங்க. சப்போஸ் கிடைக்கலனாலும் அதுக்காக நம்ம ஒரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டாப் லாஸ்லேருந்து ஒரு மேக்ஸிமமான ஸ்டாப் லாஸ்லேருந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம். தட்ஸ் இட். வேறு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீக் நீங்கள் அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹை வேல்யூஸ் தான், நம்ம வந்து மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட்ஸ் தான் நம்ம புக் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு வெளில வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வந்து நீங்கள் அட்டன் பண்ணலைன்னு நினச்சி நம்ம வரி பண்ண தேவையில்ல. நான் அதை தான் சொல்ல வரேன். ஸோ வரி பண்ண தேவையில்ல. ஒரு பெரிய லாஸ், ஒரு மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் மொமெண்டம்லேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டீங்க, எஸ்கேப் ஆகிட்டீங்க, ரிஸ்க்லேருந்து வெளியில் வந்திருக்கிறீங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதான் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். நமக்கு நிஃப்டி 50யும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, ஒரு சிமிலர்லி ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி மார்க்கெட் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸோட தான் இருந்தது. ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை நமக்கு. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ட்ரேடுமே நமக்கு கிடைக்கல. இதுலேயும் 0 ட்ரேடு தான், அதுலேயும் 0 ட்ரேடு தான். ஏன்னா ப்ராப்பரான நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ரைட்? இங்கேயுமே பாருங்களேன், நமக்கு வந்துட்டு நம்ம 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடுமே அட்டன் பண்ண மாட்டோம், ரைட்? நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ 10 மினிட்ஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லை. இது நான் பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ், இது ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ். ஸோ இதுவுமே அதே ஸ்டேட்டு தான். ஸோ ப்ராப்பரான எந்த நமக்கு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஏன்னா இங்கே நீங்கள் கிடச்சி நீங்கள் என்ட்ரு ஆகுறது நம்ம வந்து ஒரு ரொம்ப பெரிய ரிஸ்க்குள்ளே மாட்டிக்கிறது தான். பாருங்களேன், சேம் லைனில் தான் மொமெண்டம் இருந்திருக்கு மார்க்கெட். இப்படி மொமெண்டம் இருக்கும்போது நம்ம என்ட்ரு ஆகாமல் இருக்கிறது பெஸ்ட் மூவ். லாஸ்ட்டு 30 மினிட்ஸும் நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரு ஆக மாட்டோம். ஸோ ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் இருக்குது ட்ரேடில் எப்போல்லாம் என்ட்ரு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அந்த ஸ்டேட்டோட நான் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று நான் ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் சொன்ன மொமெண்டம் தான் இது. அதில் தான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போதும் நம்ம எந்த ட்ரேடும் என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ நமக்கு லக்கிலி நமக்கு வந்து எந்த ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைக்கல. இந்த மாதிரி
மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்க டைமில் என்ட்ரு ஆகாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் மூவ். ஸோ இது இப்படி என்ட்ரு ஆகாமல் இருக்கிறது மூலியமாக நம்ம வந்து ஒரு மேக்ஸிமமான ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அப்படி தான் நமக்கு வந்து ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் இருந்தது. ஸோ லாஸ்ட் 30 மினிட்ஸும் நம்ம எந்த ட்ரேடும் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட லாஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம ரூல்ஸ் படி நம்ம வந்துட்டு என்ட்ரு ஆகாமல் இருக்கணும். என்ட்ரு ஆகாமல் இருக்கிறது பெஸ்ட் மூவ். ஸோ இங்கே நம்ம என்ட்ரு ஆகிருக்கக்கூடாது. ஸோ இங்கேயும் நம்ம என்ட்ரு ஆகலை. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ் ஃப்ரைடே. ஸோ ஜீரோ ட்ரேட்ஸ் தான். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி போத்லேயுமே 0 ட்ரேட்ஸ். பட் நத்திங் டு வரி. ஒரு மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ்லேருந்து நம்ம வந்து எஸ்கேப் இன் ஃப்ரைடே. அதுதாங்க ஃப்ரைடேக்கான ஸ்டேட்டஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான கிளியர் செட்டப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். ரிஸ்க்கை எவ்வளோ மினிமைஸ் பண்ணி நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் நம்ம செட்டப்ஸோட மெயின் தீம். அப்படி தான் நமக்கு ஃப்ரைடே ஸ்டேட்டஸுமே இருந்தது. இப்படி மார்க்கெட் இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட் மூவ். ஸோ அதுதான் நம்ம செட்டப்ஸ் படி நடந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 அப்வர்ட் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். ஸோ 25059, தென் 251, 24, 25, 172, 25, 259, 25, 333, 25, 464, 25581, 25663, 25744. இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான அப்வர்ட் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான், டார்கெட்ஸ் இதுதான். தென் டவுன்வர்ட்ஸில் இருந்தது மொமெண்டம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 24971, 24898, 2475, 3, 24622, 24517, 24435, 24321, 24241. இதாங்க நாளைக்கு நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் இதுதான். தென் இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு நம்ம என்ன செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணணும். பேங்க் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 55427, 55573, 55798, 559, 32, 56098, 56224, 56512, 56777. இதான் நாளைக்கு நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தால் பேங்க் நிஃப்டி. சப்போஸ் நமக்கு டவுன்வர்டில் இருந்தது மொமெண்டம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 55246, 55087, 54831, 54489, 54381, 54242, 54052, 53757. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டவுன்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் இதாங்க. ஸோ இதான் நம்ம இன்றைக்கி ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்துட்டோம். தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி என்ட்ரு ஆகிட்டு ரெகுலராக ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.